musstest do feel learn. ஸோ நிறைய படிக்க வேண்டியது இருந்துச்சா அப்படின்னு கேட்கறதுக்கு mussten இந்த வேர்ட் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஓல்டன் வந்து ஓல்டன், டுர்ஃபன் வந்து டுர்ஃப்டன், ஜாலன் ஜால்டன். இங்க எங்கேயாச்சும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். ஓகே, பேஜ் நம்பர் Seite Nummer 27. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ மிஸ்ஸன் வந்து மிஸ்டன் டீ ஆட் பண்ணியிருக்காங்க, கர்னனுக்கும் டீ ஆட் பண்ணியிருக்காங்க, எல்லாத்துக்கும் டீ ஆட் பண்ணியிருக்காங்க நடுவில். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எதுலேயுமே உம்லவுட் கிடையாது, ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் உம்லவுட் வருது. ஓகேவா சார்? ஆனால் இந்த ப்ரிட்டாரிட்டும் இதுக்கு வந்து எங்கேயும் உம்லவுட் வரல. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இயர் ஷூல் சைட். ஸோ யோர் ஸ்கூல் டைம். இதை வச்சு நீங்கள் கொஷின் ஷூட் பண்ணணும். முஸ்டஸ் டு ஃபீல் ஹவுஸ் ஆஃப் கார்பன் மார்க்கர் நிறைய ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்துச்சா. ஒன் கான்டெஸ்ட் டு Freunde treffen. One contest to Freunde treffen. அப்ப வேற என்ன கேட்கலாம்? ஓகே, wie lange பெருசா இருக்கு, ஒன்று சேருங்க. Wie lange musstest du am Nachmittag. ஸோ இங்கே இருக்கு பாருங்க, am Nachmittag in der Schule. Am Nachmittag நவுன் எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ்ல இருக்கணும். ஸோ அது வந்து நிறைய இடத்துல வந்து நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு, நீங்கள் எழுதுகிற இடத்துல பார்த்துக்கோங்க. ஸோ wie lange musstest du am Nachmittag in der Schule sein. ஸோ ஸ்கூலில் ஈவினிங்ஸில் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் இருக்க வேண்டியதாக இருந்துச்சு? எவ்வளோ நேரம் உங்கள் ஸ்கூல் டைம் ஈவினிங்கில்? 5 Uhr. ஓகே. யா, we are mussten இல்லை we are mussten அப்படின்னு சொல்லிக்கலாம். we are mussten am Nachmittag bis 5 Uhr in der Schule sein. ஓகே, இன்னொரு கேள்வி கேட்கலாம். Durftest du am Computer lernen. கம்ப்யூட்டர்ல படிக்கிறதுக்கு அலோ பண்ணுவாங்களா? Durftest du am Computer lernen. உங்களுக்கு அலோ பண்ணாங்களா கம்ப்யூட்டர்ல படிக்கிறதுக்கு? ஓகே, அப்ப என்ன 9 wir dürfen nicht am Computer lernen. ஸோ இந்த மாதிரி இந்த கேள்வியை வச்சு, இந்த கொஷனை வச்சு நீங்கள் இந்த ஆக்டிவிட்டிஸ் வச்சு நீங்கள் கொஷின் ஃப்ரேம் பண்ணணும். நீங்கள் இப்போ 4 கொஷின்ஸ் இங்கே இருக்கு இல்லைங்களா? 4 கொஷின்ஸ் ஆல்ரெடி நம்ம இங்கே இருக்க எக்ஸாம்பிளுக்கு. அதே மாதிரி உங்களால் என்ன எதெல்லாம் எழுத முடியுமோ எழுதுங்க, எழுதி அனுப்புங்க. தப்பாக இருந்தால் பரவாயில்ல, நான் கரெக்ட் பண்ணி அனுப்புகிறேன். ஓகே மேம். ஓகே, ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் வந்து 3rd பர்சன்ல பதில் சொல்கிற மாதிரி சொல்லணும். ஆயக்கா nicht viel aus Aufgaben machen. ஸோ சில பேருக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்காது,
ஸோ இந்த கொஷின்ஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ண கொஷின்ஸ்க்கெல்லாம் ஒருத்தங்கிட்ட ஆன்சர் வாங்கி அவங்கள பற்றி நீங்கள் சொல்லணும். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல மரியா மணி மொழி 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்கல்ல. இப்போ நீங்க மரியா பத்தி மணி சொல்லணும், மணியை பத்தி மரியா சொல்லணும், அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்கல்ல அன்னைக்கு. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் நீங்க கொஸ்டின்ஸ்க்கு கேட்டுட்டு அவங்க கிட்ட ஆன்சர் வாங்கிட்டு அவங்கள பத்தி சொல்ற மாதிரி இருக்கும். ஓகே, குட் கிசாட். ஊபராஷ், நீங்க வந்து சர்ப்ரைசிங்கா இருக்கும்போது சொல்ல வேண்டிய ஃப்ரேசஸ். ஸோ நான் இதை ப்ளே பண்றேன், ஆடியோ நல்லா கேக்குதான்னு மட்டும் சொல்லுங்க. Gut gesagt. Sie sind überrascht. Physik und Musik waren meine Lieblingsfächer. Ach nee. Wir hatten jeden Tag Sportunterricht. Echt? Wir sind erst um 9 Uhr zur Schule gegangen. Ehrlich? Wir hatten nie Hausaufgaben. Ach komm. கேட்டுச்சா சவுண்டு? கேட்டுச்சுங்க மேம். கிளியரா கேட்டுச்சா? கிளியரா கேட்டுச்சுங்க மேம். சோ இதுக்கு முன்னாடி விட இப்போ நல்லா கேக்குதா உங்களுக்கு? ஓகே, இப்போதான் நான் அந்த சவுண்ட் பாக்ஸ் ஸ்பீக்கர் வச்சிருக்கேன், அதனால தான். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் யூஸ் பண்றேன் இந்த சவுண்ட் பாக்ஸ். விட்டர். ஸோ இங்க பாருங்க, நீங்க ஏதாவது சர்ப்ரைசிங்கா இருக்குன்னா, இப்போ சர்ப்ரைஸான விஷயம் சொன்னல, அப்ப நீங்க இந்த வேர்ட்ல ஏதாவது ஒண்ணு சொல்லிருக்கலாம்ல. எஸ்ட்னா ரியலி, ஏர்லிஷ்னா ஆனஸ்ட்லி, நிஜமாவா அப்படின்னு கேட்கறதுக்கு அட் ஹோம். ஸோ இது எல்லாமே சர்ப்ரைஸா இருக்கும்போது நீங்க பேச வேண்டிய விஷயம். ஓகேங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏதாவது அந்த மாதிரி சின்ன சின்னதா யூஸ் பண்ணாலே வந்து நம்மளுக்கு ஃப்ளூயண்டா வந்த மாதிரி இருக்கும். Und ihre Schulzeit was for sie schon? ஸோ உங்களுக்கு எது வந்து நல்லா இருந்துச்சு, உங்க ஸ்கூல் டைம்லயே உங்களுக்கு எது நல்லா இருந்துச்சு? was war nicht so schon. ஸோ எது நல்லா இல்லாம இருந்துச்சு? ஸோ இதுல வந்து ஏதோ ஒரு டாபிக் எடுத்துட்டு அதை பத்தி நீங்க பேசணும், இல்ல ரிப்போர்ட் எழுதணும். schreiben Sie einen Beitrag. ஸோ ரிப்போர்ட், ஒரு டெக்ஸ்ட் மாதிரி எழுதணும், ஏதோ ஒரு டாபிக். ஹவுஸ் ஆஃப் காபன், ஹோம் ஒர்க்கு, Schulkleidung, ஸ்கூல் ட்ரெஸ்ஸு, ஃபேஷியல் சப்ஜெக்ட்ஸ். ஆர்கேஸ் வந்து இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் இல்லைங்களா, அது. Schulweg, way to the school, Prüfungen, exams, Sport, Freunde, Freundinnen, Lehrer, Lehrerinnen, Notenna grade, நம்ம மார்க்ஸ் எடுக்கிறோம் இல்லைங்களா, அது. Klassenfahrten, ஸ்கூல் ட்ரிப்பு, ப்ராஜெக்ட். ஸோ இதில் வந்து ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் சொல்லலாம். ஓகே, அது நெக்ஸ்ட் டயலாக் தான் எழுதியிருக்கேன், அப்புறமா பார்க்கலாம். நீங்க நிறைய எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க, அப்ப வரும் உங்களுக்கு. தப்பானாலும் பரவாயில்ல, மிஸ்டேக்ஸ் பண்ணாதான் நம்ம என்ன கரெக்ட் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரும், சரிங்களா? சோ நீங்க வந்து நாக் டேர் ஷூல, நான் இதுதான் நான் வந்து ஜோ கிட்ட பேசிட்டு இருந்தேன் முன்னாடி. ஸோ நாக் டேர் ஷூல அப்படின்னும் போது அந்த சென்டென்ஸ் ஆஃப்டர் த ஸ்கூல் அப்படின்னா நாக் டேர் ஷூல தான் நம்ம சொல்லணும். அதை அப்படியே மெமரைஸ் பண்ணுங்க, புரியுதா? ஆஃப்டர் த ஸ்கூல் அப்படின்னும் போது நாக் டேர் ஷூல.
ஸோ இந்த மாதிரி ஃப்ரேசஸ் வரும்போது நீங்கள் அப்படியே படிச்சுட்டாலே உங்களுக்கு பெட்டராக வந்துடும். உங்களுக்கு நீங்கள் எழுதுங்க என்னென்ன கரெக்ஷன். இப்போ நான் உங்களுக்கு கரெக்டான சென்டென்ஸ் அனுப்பினேன்ல, அதுக்கும் நீங்கள் எழுதுனதுக்கும் அந்த கரெக்ட் சென்டென்ஸ்க்கு மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நல்லா பண்றீங்க, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த டெக்ஸ்ட்டை பற்றி கமெண்ட்ஸ் ஏதாவது டெக்ஸ்ட், இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் எழுதிருக்கீங்கன்னா அதை பற்றி நம்ம பேசணும். கமெண்ட் எழுதணும்னா das kann ich gut verstehen, ich habe auch, I can understand. ஸோ எனக்கும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு இந்த சென்டென்ஸ் அப்படியே சொல்லணும். das kann ich gut verstehen அது ஒரு சென்டென்ஸ் இல்லைங்களா? அந்த சென்டென்ஸ் வந்து நீங்க எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம். I can understand well அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே மெமரைஸ் பண்ணிக்கிங்கன்ற நான். Das war bei mir auch so. ஸோ எனக்கும் சேம் அப்படியே தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றது. Das war bei mir nicht so. Das ist ja lustig, schrecklich. Das ist ja lustigனா ஃபன்னியா இருக்கு, டெரிபிளா இருக்கு. Das ist ja gut, ன்னு கூட சொல்லலாம். Das kenne ich auch, so I know that. Das kenne ich gut and I know well. Das ist interessant because, that is surprising because. ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம். மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஆமா. Aussprache pronunciation. Hören Sie die Wörter, kreuzen Sie an, wo klingt I wie in See oder wie in Danke. ஸோ இந்த ஈயோட சவுண்டு ஜேல இருக்கிற மாதிரி லாங்கா இருக்கா இல்லை டாங்கல இருக்கிற மாதிரி லைட்டா இருக்கா அப்படின்னு சொல்லும். ஸோ இதுல என்னன்னா மண் பெட்டோன் ஏ நிஷ்டமோட். ஸோ ஈ சொல்லும் போது இந்த வேர்டு டாங்கல வந்து ஈ வந்து நம்ம ஃபுல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம், லைட்டா தான் சொல்லுவோம் டாங்க. ஆனா சில இடத்துல ஜே என்னும் போது ஜேல வந்து ஈ கரெக்டா நல்லா சொல்றோம். ஸோ அந்த மாதிரி இதுல என்ன ப்ரொனவுன்சியேஷன் வருது, லைட்டா வருதுன்னா இந்த லைட்டா மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அது கிளிக் பண்ணும். டார்க்கா நல்லா அழுத்தி பேசுறாங்கன்னா இந்த டார்க்கா இருக்கிறது நீங்க கிளிக் பண்ணும். 1. Schule. Schule. 2. Heute. 3. Medizin. 4. Weg. 5. Hausaufgabe. 6. Sehr. 7. Geschichte. 8. Note. 9. Idee. 10. Beruf. 11. Gespräch. 12. Wollte. ஸோ கடைசியில இருக்கிறது எல்லாமே டாங்கல நம்ம எப்படி லைட்டா ஸ்பெல் பண்றோமோ அப்படிதான் சொல்லுவோம். ஆனா நடுவுல இருக்கிறது எல்லாமே ஜேல எந்த சவுண்ட் வருதோ அதுதான் சொல்லுவோம். Lesen Sie die Text laut, hören Sie your controller. ஸோ இதை வந்து சத்தமா ரீட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரீட் பண்ணுங்க. 3 பேர் இருக்கீங்களா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று ரீட் பண்ணுங்க. படி. Nach der Schule durfte ich meine Freunde Besuchen. Ich habe am Mittag viele Kurs gemacht. Kurse. Kurse gemacht. ஸோ இப்போ நீங்க ஆடியோ கேட்டுட்டு அது எப்படி இருக்குன்னு பாருங்க.
Nach der Schule durfte ich meine Freunde besuchen. Ich habe am Nachmittag viele Kurse gemacht. Ich musste auch am Wochenende lernen. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும்போது நீங்க கேட்டு கேட்டு அப்படியே ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், சரிங்களா? இப்போ நான் மறுபடியும் ப்ளே பண்றேன், நீங்க ரிப்பீட் பண்ணணும். ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரேக் கொடுக்குறேன், அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. Nach der Schule durfte ich meine Freunde besuchen. Nach der Schule ஆனா டர்ஃப்டே இல்ல, டுர்ஃப்டே. Nach der Schule durfte ich meine Freunde besuchen. Ich habe am Nachmittag viele Kurse gemacht. Ich habe am Nachmittag viele Kurse gemacht. So, ரெண்டு வார்த்தை கூட சொல்லிக்கலாம். Ich habe am Nachmittag viele Kurse gemacht. Ich habe am Nachmittag viele Kurse gemacht. Ich musste auch am Wochenende lernen. Ich musste Ich musste auch, so 3 Wörter, ich musste auch am Wochenende lernen. Ich musste auch Am Wochenende lernen. Ich musste auch am Wochenende lernen. Nochmal? Ich musste Ich musste auch am Wochenende lernen. Ich musste auch am Wochenende lernen. Ich musste auch. Ich musste auch am Wochenende lernen. So, nach dem Schulabschluss, okay, wa? So, after the school completion, after the school graduation, Schulabschluss na graduation, school graduation. இங்க நல்லா பாத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? Nach der Schule, ஓகேவா? இங்க என்ன இருக்கு? Schulabschluss அப்படின்றதுனால nach dem Schulabschluss. சோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வரும்போது சார் ஆஃப்டர் த ஸ்கூல் கிராஜுவேஷன் அப்படின்னு யூஸ் பண்ணோம்னா நீங்க இப்படி இந்த ஃப்ரேஸ் அப்படியே யூஸ் பண்ணுங்க. அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு கிராமர் எல்லாம் எதுவுமே தேவையே கிடையாது, சரிங்களா? இப்ப நம்ம கிராமர் பார்த்தா தானே நம்மளுக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. So, அப்ப இந்த மாதிரி பிளாக்ஸ் nach der Schule, nach dem Schulabschluss, so இந்த phrases எல்லாம் நீங்க அப்படியே கத்துக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஆமா ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணாலுமே ஸ்கூல் கிராஜுவேஷன் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. அதான் Schulabschluss. JNCD Photos and Ordnance CD Wörter Zoo. ஸோ ஃபோட்டோஸை பார்த்து வேர்ட்ஸ் ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்னென்ன இருக்கு பாருங்க. ஸோ இந்த பிக்சர்ஸை நல்லா பார்த்துக்கிட்டு இங்கே என்ன ப்ரொஃபஷன் இருக்கு, அது எதுக்கு மேட்ச் ஆகுது? einen Beruf இல்லை ein Handwerk lernen. ஸோ இது பி பே. Sozial active sein. ஸோ இது என்ன இதுன்னு நினைக்கிறீங்க? To be active socially. Okay. Under Universität studieren. Menschen mit Behinderung betreuen.
பெருங்குருங் பேவாங்க ஆஹா, பெஹுண்டருங் அப்படின்னாலே இந்த பிசிக்கலி சேலஞ்ச்டு பீப்புள். ஸோ eine Ausbildung இல்ல eine Lehre machen. ஹவுஸ் பில்டிங் ம். In der Bibliothek lernen. ஜே ம். Bibliothekனா library. Im Rollstuhl sitzen. ஆமா ம். Rollstuhlனா wheelchair. Geld verdienen. Geldனா என்ன? இல்ல. Geld. படிச்சிருக்கீங்க ஆனா ஒழுங்கா ஞாபகம் வச்சுக்கலையே. கெல்டுனா மணி. நம்ம ஏ வந்தே மணி கெல்டுனா மணி. மணினா மணியே கேட்கல. So cash. amount Jemanden helfen. Help someone. Vorlesungen besuchen. ஜே Vorlesungenனா lectures. Lectures visit பண்றது. ஆமா. இப்போ நீங்க என்ன பண்ணனும்னா hören Sie die Radiosendung Schule aus und nun. ஸோ ஸ்கூலுக்கு அப்புறமா இப்போ இவங்க மைக்கே வீடா ஜாரா இவங்க 3 பேரும் என்ன பண்றாங்க? ஓகேவா? இது அப்படியே மார்க் பண்ணுங்க. ஸோ மைக்கே சொல்றதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் எது கரெக்ட்? ஜாரா சொல்றது தேர்ட் அண்ட் ஃபோர்த்ல எது கரெக்ட்? வீடா சொல்றது ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் எது கரெக்ட்? which one is true false? ஓகேவா? அப்படியே நீங்க சொல்லிட்டு இங்க மார்க் பண்ணணும். இது யாரு இந்த போட்டோல வந்து இவங்க யாரு மைக்கேவா ஜாரா வீடா இவங்க யாருன்னு பேர் மார்க் பண்ணணும். Hallo zu unserer Sendung zum Thema Schule aus. Und nun? Letzte Woche haben wir Ihnen Schülerinnen und Schüler präsentiert. ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க. 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 என்னம்மா? அப்படியா? கமிஷன்னா இப்போ 8 பேரும் அட்டென்ட் பண்ண முடியாதா? ஓகே. இப்போ எல்லாருக்குமேவா உங்களுக்கு மட்டும் தானா? அப்போ நீங்க சார் கிட்ட பெர்மிஷன் கேட்குறீங்களா? நீங்க சார்கிட்ட கேட்டுட்டு பிகாஸ் எல்லாருக்குமே எக்ஸாம் இருக்கு அப்படின்னும் போது எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணணும்ல. நீங்க பெர்மிஷன் கேளுங்க. ஓகேம்மா. கேட்டு சொல்லுங்க. ஓகேம்மா. தேங்க்யூ.
Hallo zu unserer Sendung zum Thema Schule aus. Und nun? Letzte Woche haben wir Ihnen Schülerinnen und Schüler präsentiert, die erst einmal ein Jahr Pause gemacht haben. Diese Woche erzählen Maike, Vida und Sarah von ihrer Entscheidung. Alle drei haben gleich mit einer Arbeit oder einem Studium begonnen. Maike, du hast eine Ausbildung angefangen, oder? Genau. Ich mache jetzt seit einem Jahr eine Ausbildung als Gärtnerin. Die dauert insgesamt 3 Jahre. Warum hast du dich dafür entschieden? Das hat mehrere Gründe. Erstens wollte ich gern gleich nach der Schule Geld verdienen und allein wohnen. Und zweitens liebe ich die Natur und Blumen und bin gern draußen. Ich muss auch lernen und am Ende eine Prüfung machen, aber das ist schon okay. Was gefällt dir besonders gut? Die Ausbildung ist sehr praktisch. Das ist perfekt. Und du, Sarah? Im FSJ, also dem freiwilligen sozialen Jahr, bekommst du auch schon etwas Geld, oder? Ja, aber nur ein bisschen. Und das war nicht der Grund für meine Entscheidung. Ich wollte einfach nicht gleich nach der Schule wieder lernen. Später mache ich dann wahrscheinlich eine Ausbildung oder vielleicht studiere ich. Ich weiß es noch nicht. Ich habe ja jetzt noch ein Jahr Zeit für die Entscheidung. Erzähl uns doch mal kurz, was du so machst. Also, ich mache ein soziales Jahr. Ich betreue Tatjana. Sie ist 12 und sitzt im Rollstuhl. Sie ist witzig und wir verstehen uns gut. Ich bringe sie zur Schule und helfe ihr in der Freizeit. Ihre Eltern arbeiten beide und haben noch einen 5 Jahre alten Sohn. Für mich ist die soziale Arbeit eine tolle Erfahrung. Danke, Sarah. Darüber sprechen wir gleich noch länger. Aber jetzt erstmal zu Vida. Vida, du hast direkt nach der Schule dein Studium begonnen. Jetzt bist du schon seit 2 Jahren an der Uni. Wolltest du keine Pause nach der Schule? Nein, ich habe gleich mit dem Studium angefangen. Also ein paar Monate hatte ich schon Pause. Da war ich mit Freunden in Kroatien. Aber dann bin ich von München nach Leipzig gezogen. Da war für mich alles neu. Nächstes Jahr mache ich ein Auslandssemester in den Niederlanden. Also langweilig ist mir nicht. Das glaube ich. Und was studierst du? Internationales Recht, also Jura. Das klingt für andere vielleicht anstrengend und ich muss wirklich viel lernen. Aber für mich ist es perfekt. Meine Eltern unterstützen mich und finanzieren die Wohnung, denn für einen Job habe ich eigentlich keine Zeit. Ihr seid alle drei glücklich mit eurer Wahl. Habt ihr denn Tipps für die Schülerinnen und Schüler? ஓகேவா? ஸோ இப்போ இவங்க மைக்கே வந்து என்ன பண்ணுறாங்க? Seit einem Jahr bin ich mit der Schule fertig. அதுவா இது ட்ரூவா ஃபால்ஸா? Nach der Schule wollte ich weiter bei meinen Eltern wohnen. ராங் எது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ரைட்டு கண்டுபிடிச்சிருவோம். என்னாச்சு? நான் உங்களுக்கு அந்த டிரான்ஸ்கிரிப்ஷனை போட்டு விட்டேன், படிச்சீங்களா இல்லையான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் மைக்கே தான் பேசுறாங்க இல்லைங்களா? Maike, du hast deine Ausbildung angefangen, oder? Genau, ich mache jetzt seit einem Jahr eine Ausbildung als Gärtnerin. Die dauert insgesamt 3 Jahre.
வரும் has to dish duffer entscheiden. ஸோ நீ ஏன் இந்த மாதிரி டிசைட் பண்ண அப்படின்றதுக்கு இந்த கேள்வி தான். வரும் has to dish duffer entscheiden. Why did you decide like this அப்படின்னு கேட்குதுக்கு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கணும். Das hat mehrere Gründe. So it has more reasons. First one, erstens, wollte ich gern allein nach der Schule Geld verdienen und allein wohnen. சரி, இங்கேயே உங்களுக்கு ஒரு ஆன்சர் வந்துச்சு. So second one, zweitens liebe ich die Natur und Blumen. ஸோ செகண்ட் வந்து நேச்சர் ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, seit einem Jahr bin ich mit der Schule fertig. இல்லைன்னா nach der Schule wollte ich weiter bei meinen Eltern wohnen. Ma'am, voice break ஆகுது. வாய்ஸ் பிரேக் ஆகுதா இப்பயம்மா? மேம் கேக்குதாம்மா? கேக்குது மேம். இப்ப கேக்குது மேம். ஓகே, அங்கதான் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்க பிளேஸ்ல. ஓகே, ரெண்டுத்துல எது மாற்று எது ஃபால்ஸ்? நான் ஆன்சரே படிச்சிட்டேன் நான் ஆக்சுவலி. எல்டன் ஓனன் நல்லா படிங்க. இங்க என்ன சொல்லிருக்காங்க, அலைன் ஓனன் சொல்லிருக்காங்க. இங்க என்ன சொல்றாங்க, எல்டன் ஓனன் சொல்றாங்க. அப்ப என்னது? ஆமா, அலைன் ஓனன்னா அவங்க வந்து தனியா இருக்கணும், தனியா மூவ் பண்ணிடணும், பேரண்ட்ஸோட இருக்க கூடாது. அப்படின்னா இது ஃபால்ஸ்னா மேல இருக்குது என்னது, ரிஸ்டிஷ். ஸோ ஸ்கூல் முடிச்சிட்டாங்க 1 இயர்ல, 1 இயர் முன்னாடி ஸ்கூல் முடிச்சிட்டாங்க. ஓகே, இப்ப அடுத்தது. இப்ப Zara, ich wollte eine Pause vom Lernen haben. Ich helfe einer Family mit einem Kind. அவங்களுக்கு படிக்க பிடிக்குமா? கிண்டு இருக்கு பாருங்க. சோ அது ஃபர்ஸ்ட் இது படிச்சிருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். Und du, Sarah, im FSJ also du freiwilligen soziales Jahr bekommst du auch etwas Geld. So உங்களுக்கு வந்து social, அது ஆக்சுவலி அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது வாலண்டரி சோஷியல் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, வாலண்டரியா பண்றாங்க இவங்க சோஷியல் இயர். அவங்க உங்களுக்கு ஏதாவது மணி வரும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யா aber nur ein bisschen, கொஞ்சமா தான் வரும். ஆனா das war nicht der Grund für meine Entscheidung, ஆனா அது ரீசன் கிடையாது. Ich wollte einfach nicht gleich nach der Schule wieder lernen. ஸோ படிப்பு முடிஞ்ச உடனே எகெயின் நான் படிக்கணும்னா எனக்கு I don't want to do that. Später mache ich dann wahrscheinlich eine Ausbildung oder vielleicht studiere ich. அதுக்கப்புறமா வேணாம். So she wants a break. ஓகேவா? அப்பனா என்ன சொல்றாங்க இங்க, என்ன சொல்லுங்க அப்போ? நான் கரெக்டாவே கொடுத்துருக்காங்களேம்மா, ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? நான் ஆன்சர் எது ரிஸ்டிஷ்?
Lavane Harbor. ஓகே. ஏன் அவ்வளோ டைம் எடுக்கிறீங்க? ஓகே. ஸோ இது விஷ்டிகம்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இதுவாயிடும். ஸோ வீடா என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் வை ஆரன் ஹாபர் இஸ் மிட் மைனம் ஜாப் அன்கேஃபாங்க. ஸோ 2 இயர்ஸ் முன்னாடி என்னோட ஜாப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க. இன்னொன்று வந்து மைன எல்டன் ஜாலன் மைன மீட்டர். மை பேரண்ட்ஸ் ஆர் பேயிங் மை ரெண்ட், ஹவுஸ் ரெண்ட். ஸோ இங்கே என்ன சொல்றாங்க? வீடா வீடா has direkt nach der Schule dein Studium begonnen. Jetzt bist du schon seit 2 Jahren an der Uni. Wolltest du keine Pause nach der Schule? இங்கே ஆன்சர் வந்துச்சு. Nein, ich habe gleich mit dem Studium angefangen. So also ein paar Monate hatte ich schon Pause. Da war ich Freundin in Kroatien. So firstலியே வந்துச்சு உங்களுக்கு. இல்ல 2 இயர்ஸ் முன்னாடி ஜாப் ஸ்டார்ட் பண்ணாங்களா? என்ன ஸ்டார்ட் பண்ணாங்க? டூ இயர்ஸ்க்கு முன்னாடி ஜாப் ஸ்டார்ட் பண்ணாங்களா இல்ல ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணாங்களா? Studies ma'am. அப்ப இங்க என்ன இருக்கு? இந்த job பண்ண மாதிரி flash ma'am. ஆமா. சோ அப்பனா இது ரிஷ்டிஷா இருக்கும். ஓகேவா? சோ நீங்க நல்லா படிங்க. நான் வந்து ஆடியோ போடும்போதே நான் உங்களுக்கு இந்த பேசேஜ் போட்டு விட்டேனா? நீங்க ஃபாலோ பண்ணீங்களா இல்லையா? நீங்க வந்து vocabulary படிக்கிறீங்களா இல்லையா? ஓகே, இது வந்து நாளைக்கு நம்ம இது பண்ணலாம்.